ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கல்யதாம் மம குருஷ்வ தாவதீம் கல்யதே பவது பாசனம் யயா ஸ்பஷ்டமஷ்டவிதயோகச்சர்யயா புஷ்டயா சுதவ துஷ்டிமாப்னுயாம். இந்த 4வது தசகத்தில் பட்டதிரி அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்கிறார். முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன்னை வழிபடுவதற்கு எனக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும். இந்த ஆரோக்கியத்தை மட்டும் தந்து நீ அருள வேண்டும். இப்படி எனக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைத்தால் அஷ்டாங்க யோகம் கடைபிடித்து உன் அருளை பெறுவேன்னு பட்டதிரி சொல்கிறார் குருவாயூரப்பன்ட்ட. ब्रह्मचर्य दृढधादिभिर्यमैर् आप्लवादिनियमैश्च पाविता कुर्महे दृढममी सुखासनं பங்கஜாத்யமபிவா பவத்பரா. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, நாங்கள் உன்னையே நம்பி பக்தி செய்கிறோம். பிரம்மச்சரியம், அஹிம்சை, நீராடல் முதலிய திடமான நியமங்களால் தூய்மையை அடைந்திருக்கிறோம். பின் பத்மாசனம், சுகாசனம் போன்ற ஆசனங்களை அமைத்துக் கொள்கிறோம் என்று பட்டதிரி ஸ்ரீ குருவாயூரப்பனிடம் பிரார்த்திக்கிறார். தாரமந்தரனுசிந்த்ய சந்ததம் பிராணவாயுமபியம்ய நிர்மலா இந்திரியாணி விஷயாததாபஹ்ருத் ஸ்மஹே பவது பாசனானோன்முகா. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனுக்கு ப்ராமிஸ் கொடுக்கிறார். சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஓம் என்னும் பிரணவ மந்திரம் தியானம் செய்தும் பிராணாயாமம் செய்தும் நாங்கள் எங்களை சுத்தமாக ஆக்கிக் கொள்கிறோம். அப்புறம் விஷயங்களில் நின்று இந்திரியங்களை விலக்கி உன்னை எப்பவும் தியானம் செய்வோம், வழிபாடு செய்வோம், பூஜை செய்வோம் என்று பட்டதிரி சொல்றார். அஸ்புடே வபுஷிதே பிரயத்னது தாரயே மதிஷணாம் முகுர்முகு தேன பக்திரசமந்தரார்த்ததா முத்வஹேம பவதங்கிரி சிந்தகா. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் திவ்ய ரூபத்தில் அடிக்கடி புத்தியை நாங்கள் செலுத்தி அந்த சமயம் பக்திரசம் பொங்கி உன் திருவடிகளை உள்ளத்தில் நிலை பெற்றிருக்குமாறு தியானம் செய்கிறோம் என்று பட்டதிரி சொல்றார். விஸ்புடாவயவபேத சுந்தரம் த்வத்வபுசுசிரசீலனாவசாத் ஆஸ்ரமம் மனசி சிந்தயாமஹே தியானயோக நிரதாஸ்வதாஸ்ரயா. இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார் குருவாயூரப்பட்ட, ஓ குருவாயூரப்பா, உன்னையே நாங்கள் நம்பி இருந்து தியான யோகத்தை இடைவிடாது எப்பவும் செஞ்சு இதோட பயனா உன் திருமேனியில் எளிதாக மனதிலேயே தியானித்து கொண்டிருப்போம். த்யாயதாம் சகலமூர்த்திமீத்ருஷீம் உன்மிஷன்மதுரதாஹ்ருதாத்மனாம் சாந்திரமோதரசரூபமாந்தரம் பிரம்மரூபமயி தேவ பாசதே. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நாங்கள் உன் பூர்ண ரூபத்தை தியானிப்பதனால எங்களோட மனது உன் திவ்ய ரூபத்தில் சௌந்தரியத்தில் மிகவும் லயித்து விட்டது. இப்படி லயித்த உன் பூர்ண ரூபம் பரபிரம்ம ரூபமாக எங்கள் மனதில் விளங்குகிறது என்று பட்டதிரி சொல்றார். தத் சமாஸ்வதன ரூபிணீம் ஸ்திதிம் த்வத் சமாதிமயி விஸ்வநாயகா ஆஸ்ரிதா புனரத பரிச்யுதாம் வாரபே மஹிச தாரணாதிகம். இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, தாங்கள் உலகிற்கே அதிபதி. இந்த பிரம்மத்தை அனுபவித்து கொண்டு நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு பிரம்மானுபவம் நிலையிலிருந்து சற்று இரக்கம் ஏற்பட்டால் மீண்டும் நாங்கள் மனதை ஒருமைப்படுத்தி தியானத்தை தொடங்குவோம்.
नित्यमभ्यसननिर्भरोल्लसत् त्वत्परात्मसुखकल्पितोत्सवा मुक्तभक्तकुलमौलितां गता सञ्चरेम शुकनारदादिवत्. இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இப்படி நாங்கள் பயிற்சி செய்து உன் திருவுருவமான பிரம்மத்தை அனுபவித்தால் உண்டாகின்ற ஆனந்தம் முக்தர்களான பக்தர்களுக்குள் முதல் நிலையாக இருக்கிற சுகர், நாரதர் போன்றவர்களைப் போல, முதலிய யோகிகளைப் போல நாங்களும் சஞ்சரிப்போம்னு சொல்கிறார். त्वत्समाधिविजयेतु य पुनर्मंशुमोक्षरसिकक्रमेण वा योगवश्यमनिलं षडाश्रयैरुन्नयत्यजसुषुम्नयाशनै. 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன்னை தியானிச்சு சமாதி நிலை அடைந்த சாதகன் முக்தி வேண்டி மூச்சுக்காற்று அடக்குவதாகிய பிராணாயாமம் முதலிய யோகத்தை செய்கிறான். இது தன் வசப்படுத்திய பின் சுஷும்னா நாடி வழியாக 6 ஆதாரங்கள் கடந்து மெல்ல மெல்ல உயரே கொண்டு செல்கிறான். लिङ्गदेहमपि सन्त्यजन्नतो लीयते त्वयि परे निराग्रह ऊर्ध्वलोककुतुकीतुमूर्धतस् सार्थमेव करणैर्निरीयते. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார். இதுவரையும் அஷ்டாங்க யோகத்தோட முறையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு முக்தியை விரும்புகிறவர் சரீரத்தை விட்டு உன்னிடம் சேர்கிறார்கள்னு. अग्निवासरवलर्क्षपक्षकैर् उत्तरायणजुषा च दैवतै प्रापितोरविपदं भवत्परो मोधवान् ध्रुवपदान्तमीयते. 11வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, உன் பக்தன் அக்னி, பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணம் இவற்றின் தேவதைகளால் சூரிய உலகம் அடைகிறான். பிறகு மகிழ்ச்சியுடன் துருவபதம் செல்கிறான்னு சொல்கிறார். आस्तिथोदमहरालयेयता शेषवक्त्रदहनोष्मणार्थ्यते ईयते भवदुपाश्रयस्तथा वेधसपथमतः पुरैव वा. இந்த 12வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு மகர் என்னும் லோகத்தை அடைஞ்சு பிரளய காலம் வரை ஜீவன் அங்கே இருந்து உன் பக்தன் பிரம்மலோகத்திற்கு பிறகு செல்கிறான். तत्र वातवपथेथ भावसन् प्राकृतप्रलयेति मुक्ततां स्वेच्छया खलु पुरापि मुच्यते संविभित्य जगदण्ठमोजसा. 13வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்புறம் பிரம்மலோகத்திலோ உன் உலகத்திலோ வாழ்ந்து கொண்டு மகா பிரளய காலத்தில் மோட்சமடைகிறான், அல்லது தன் யோக சக்தியால் பிரம்மாண்டத்தை பிளந்து மோட்சமடைகிறான். तस्य चक्षितिपयो महो नीलत् यो महत् प्रकृति सप्तकावृति तत्तथात्मकतया विशन् सुखी यादिते पदमनावृतं विभो. பட்டதிரி இந்த 14வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மாண்டமானது நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம், மகத் பிரகிருதின்னு 7 வேலிகள் கொண்டது. உன் பக்தன் இந்த 7 வேலிகளையும் கடந்து உன் இடத்தை அடைந்து சாயுஜ்ய பதவியை அடைகிறான். अर्चिरादिगतिमीदृशीं व्रजन् विच्युतिं न भजते जगत्पते सच्चिदात्मकभवद्गुणोदयान् उच्चरन्तमनिलेश पाहि माम्. सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द. இந்த 15வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அர்ச்சிராதி
தன்னிஷ்டப்படி சரீரத்தை விட்டு பிரம்மாண்டமான 7 வேலிகளையும் கடந்து பகவானின் பாதத்தை அடைவதே அர்ச்சிராதி மார்க்கம். இப்படித்தான் உன் பக்தன் அர்ச்சிராதி மார்க்கத்தை அடைகிறான், திரும்பி வருவதில்லை. சச்சிதானந்த வடிவே, குருவாயூரின் தலைவனே, உன் குணங்களின் சிறப்பை பாடுகின்ற என்னை நீயே காப்பாற்ற வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து வேண்டுகிறார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.